அதே போல விவசாயிகள் கொரோனா காலத்தில் அவள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருள் நியாயமான விலை கிடைக்கல. அதனால விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக அரசாங்கம் 12,100 கோடி தோழக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே நம்முடைய விவசாய பெருடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட இன்றைக்கு அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றோம். தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். ஒரு முக்கியமான அறிவிப்புகளும் இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தமாக இருக்குன்னு கருதுகிறேன். இன்றைக்கு வரி அதிகமாக போட்டுட்டாங்க. அதெல்லாம் விலைவாசி உயர்வு. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிச்சிருக்காங்க. இந்த பாதிப்பிலிருந்து அவளை மீட்டெடுக்கின்ற விதமாக எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவியினுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இப்போ மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவியின் மீது வங்கிக்கு பணம் செலுத்தப்படுகிறார்கள். இனி அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்ப தலைவியின் வங்கியில் 2,000 ரூபாய் மாதந்தோறும் செலுத்தப்படும். அதே போல குடும்ப அட்டை வைத்திருக்கின்றவர்களுக்கு விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்கின்ற மகளிருக்கு 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கரத்துக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் கொடுக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை என்று நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான பட்டு சேலை வழங்கப்படும். தற்போது பெண்களுக்கு நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல நகர பகுதியில் சாலை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு வங்கிகளை வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். குடும்ப அட்டைதாருக்கு விலையெல்லாம் அரிசி கொடுக்கிறோம். இந்த அரிசி அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே கடையில் இருக்கிற அரிசி மாதிரி அற்புதமான அரிசி கொடுப்போம். இன்றைக்கு ஆந்திராவில் ரேஷன் கடையில் அப்படிப்பட்ட அரிசி வழங்கிட்டு இருக்கிறாங்க. மாடர்ன் ரைஸ் மூலமாக விவசாயிலிருந்து கொள்முதல் செய்யப்படுகின்ற நெல்லை மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக நம்முடைய ரேஷன் கடையில் மக்களுக்கு கடையில் விற்கின்ற மாதிரி தரமான அரிசி வழங்கப்படும். அதோட ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு வழங்கப்படும். இன்னும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய விலையில்லாமல் வழங்கப்படும். அதுபோல சமையல் எண்ணெய் விலையில்லாமல் வழங்கப்படும். ரேஷன் கடையில் ஆட்டோ வைத்திருக்கின்றவர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செய்திருந்தா அவள் ஆட்டோ புதுசாக வாங்குறதுக்கு 75,000 மானியம் வழங்கப்படும். அதேபோல பட்டம் படித்து பட்டப்படிப்பு படித்து பணி கிடைக்காதிருக்கின்றவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்னும் பல திட்டங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் 297 அறிவிப்புகள் அறிவிச்சிருக்கிறோம். அதையெல்லாம் முழுமையாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்.